பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரில் காலை நேரத்தில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக என்று சொல்லுகிறோம். ஒரு சந்தி காலத்தில் இருக்கிறோம். நேற்று தினத்தில் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரே உடைய சபைகளில் நடைபெற்ற வெள்ளி ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்று உடைய வார்த்தைகளை கேட்டோம். இதோ மீண்டுமா இந்த காலை வேளையிலே எங்களை இச்சைவனோடு நீ எழுப்பியிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடியே அன்பர் சாரி சகசாரி நீர் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறையாசிரியர்களை தார். பாடுகளின் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 207வது பாடல் இரத்தம் காயம் குத்தும் நிறைந்த நிந்தைக்கு என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 207வது ஞான பாடல்.
என் மூச்சோடுங்கும் அந்த காடாய் இக்காட்டிலும் நீரெனக்காய் இறந்த ரூமாக காண்பியும். அப்போ நான் உம்மை பார்த்து கண்ணோக்கி நெஞ்சிலே அணைத்துக் கொண்டு காத்து தூங்கட்டும் இயேசுவே. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரால் இந்த காலை வேளையிலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி இந்த ஊழியத்திற்கு அழைக்கின்றோம். இந்த நாளிலும் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 6:10 அதிகாரம் 35 முதல் 45 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவ தலைமைத்துவம் மற்றும் சேவை என்னும் தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான பெரியவன் யார்? உலக பிரகாரமான அதிகாரத்திற்கும் இயேசு கிறிஸ்து போதித்த தலைமைத்துவத்திற்கும் உள்ள முரண்பாடுகளை இந்த பகுதி விளக்குகிறது. சீஷர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று வாதிட்டு கொண்டிருந்த சூழலில் இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உலகத்தின் தலைமைத்துவம், அதிகாரம் செலுத்துதல், இவை எல்லாமே இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். சபதேவன் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுக்குள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது என்னுடைய செயல் அல்ல, மாறாய் அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுனுடைய சீடர்கள் நிறைய பேர். அதில் நமக்கு தெரிந்தவர்கள் 12 பேர். அதாவது ஆண்டவருடைய அந்த சர்க்கிள் என்று சொல்லப்படுகிற அந்த இன்னர் சர்க்கிளில் 12 பேர் மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். மற்றவர்கள் எல்லாம் சீடர்கள் தான். ஆனால் அவங்க ஊழியத்தை செய்வாங்க. அவங்க ஆண்டவரோடு எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஊழியத்தை செய்து கொண்டு போனே இருப்பாங்க. 70 பேர் தெரிந்தெடுத்தாரு. இல்லை பெண் சீடர்கள் இருந்தாங்க. நிறைய ஆண்டவருடைய பெண் சீடர்கள் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில் செபதேயுவின் குமாரர்களாகிய யோவானும் யாக்கோபும் சகோதரர்கள், அவர்கள் இயேசுவினிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். என்னன்னா, ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நீ இருக்கும்போது வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இதை கேட்டார்கள்? எதற்காக அவர்கள் கேட்க வேண்டும்? உலக பிரகாரமாக இயேசுவை அவர்கள் ஒரு அரசியல் தலைவராய் பார்த்ததுனால இயேசுவை அவர்கள் அப்படி கேட்குறாங்க இல்லையா? அதுதான் கேட்பதற்கான முழுமையான காரணமாக நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுவினுடைய ஊழியம் அப்படிப்பட்டதா இருந்தது. எப்படிப்பட்டதா இருந்தது? அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், நோயாளிகளை குணமாக்கினார், 5 அப்போ 2 பேருக்கு 5 அப்போ 2 எல்லாருக்கும் கொடுத்தார், 5000 பேருக்கு கொடுத்தாரு, நிறைய அற்புதங்களை செய்தார். இதெல்லாம் திருமறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அவங்களும் பார்க்குறாங்க, நேரில் கேட்குறாங்க. இயேசுவின் போதனைகளை கேட்டு நிறைய பேர் வராங்க. அப்போது அவரை ஒரு சாதாரண அரசியல் தலைவராகவே சீடர்கள்
தவறாய் புரிந்து வைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு என்ன பதில் சொன்னார்? அவங்க வந்து கேட்குறாங்க. கேட்பதற்கு அவர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? முதல்ல நீங்க உலக பிரகாரமான பதவிகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். நானோ வந்தது சாவதற்கு, மரிப்பதற்காய் வந்திருக்கிறேன். ஆமென். மரிப்பதற்காய் வந்திருக்கிறேன். I came to die in the cross for whole humanity, the wholeness, the life for humanity. முழு மனுக்குலத்திற்காக நான் மரிக்க வந்திருக்கிறேன். நீங்க என்னடனா எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்டுக்கிறீங்களே அப்படின்னு கோபப்படுறார். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல சொல்றாரு, ரைட்பா நீங்க கேட்கறீங்க, ஆனால் நான் போகிற பாதையில நீங்கள் வர ஆயத்தமா இருக்கிறீர்களான்னு கேட்கிறேன். அது என்னன்னா சிலுவை பாதை, பாடுகள் நிறைந்த பாதை, துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் அவதூறுகளும் நிறைந்த ஒரு பாதை. அதனால இயேசுசாமி சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றுங்கள். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த காலை நேரத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான காரியங்களில நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்துல வாழ்றோம், உலகத்துல தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் உலகத்தோடு ஒன்றி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேற்றிலே செந்தாமரை இருக்கிறது என்று பார்க்கிறோம். தண்ணீரிலே தாமரை பூ இலை அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் அந்த தண்ணீரோடு ஒட்டுவதில்லை, உலகத்தோடு ஒட்டுவதில்லை. ஆனால் நாம் கிறிஸ்தவ மக்களாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதனைகளை கேட்டு கொண்டிருந்தாலும் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்போ எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்னோக்கியே இருக்கிறோம் பாருங்க. இன்னும் ஆண்டவர்கிட்ட வந்து சேரவே இல்லை. மெச்சூரேஷனே நமக்கு இல்லை இல்லையா? முதிர்ச்சியே நமக்கு இல்லாத ஒரு சீடத்துவம் தான் இருக்கிறது. இது சீடத்துவம் கூட சொல்ல முடியாது, சுயநலம். வியாதி துன்பம் துயரம் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஓடியாருது, ஆண்டவரே ஆண்டவரே என்ன காப்பாத்து காப்பாத்து. நல்லா ஆயிட்ட பிறகு சர்ச்சுக்கே போறதில்ல, நன்றி சொல்லுவது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க இந்த ஒரு சந்தி காலம் எதற்காக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க? பெரியவங்க வச்சிருக்காங்க. ஆண்டவரோடு மனம் திரும்புதல், ரெகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதல், இதெல்லாம் அதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பணம், பதவி, பட்டம் என்றுதான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதை தான் ஆண்டவர் கடுமையாக விமர்சிக்கிறார், அங்கே கண்டிக்கிறார், சீடர்களுக்கு கண்டிக்கிறார். அப்ப சொல்றாரு, எல்லாம் ரைட் நீங்க செய்வீங்க, ஆனால் இது எனக்கு அருளப்பட்ட காரியம் அல்ல, அது பிதாவினுடைய காரியம். எப்பவுமே பிதாவோடு அவர் இருக்கிறதை இந்த இடத்துல மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 41 45 இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம். வருமா இல்லையா? நாங்களும் கூட இருக்கிறோம், எங்களை விட்டு நீ என்ன கேட்டுங்கிறது? இப்போ பாருங்க, ஒரு நல்ல ஊழியத்துல கூட யாரெல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டாங்களோ, என்ன பட்டாங்களா, அங்க கண்டிப்பா என்ன வரும்? குழப்பம் வரும், பிரச்சனைகள் வரும் இல்லையா? அதனால நாமும் கூட நம்முடைய ஊழியத்துல இருக்கும்போது எச்சரிக்கையா இருக்கணும். பதவிகள் வரும் போவோம், ஆனால் என்றைக்குமே ஊழியம் நம்ம கூடவே இருக்கு. இன்னைக்கு தலைவர்கள் வராங்க, பிஷப், பேராயர், பிரசிடென்ட் எல்லாம் வருது போகுது. ஆனால் நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? ஆயர் தான் சொல்லுவாங்க. ஆயர்கள், ஊழியர்கள், அதான் நமக்கு நிரந்தர பேர். நிரந்தர பேரு அதான், அதான் நல்ல பாக்கியம். அதை விட்டுட்டு நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நம்மளை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்மளை தூக்கி எறிந்து விடும். அதனால ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா ஆண்டவருடைய ஊழியத்தை ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டும். இப்போ எல்லாருக்கும் கோபம் வருது பார். இன்னைக்கு நிறைய பதவியில் இருக்கிறவங்க மேல ஏன் எல்லாரும் கேஸ் போடுறான்? கோபம். ஒருதலை பட்சமா நடக்கிறான், பணம் வாங்குறான், அந்த பதவியை போடுறான், இந்த பதவியை போடுறான், இந்த சொத்தை வைக்கிறான், இந்த சொத்தை வைக்கிறான். கோபம். சரியாக நடக்கணும்,
தலைமைத்துவத்துக்கு வர்றவங்க சரியா நடக்கணும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. என்ன தலைமைத்துவம் எப்படின்னா, இயேசு அவர்களை வரவழைத்த அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். பாத்தீங்களா, தலைவர்கள் என்று சொல்றவங்க பழி வாங்குறாங்கப்பா, மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், உலக தலைவர்கள் செய்கிற காரியங்களை ட்ரம்ப்பும் அமெரிக்கா தலைவரும் இஸ்ரேல் தலைவரும் நெத்தனியாகும் ஈரானை தாக்குனாங்க. கடைசியா இப்போ இஸ்ரேல் அடி வாங்கிக்கிறாங்க. அமெரிக்கா நட்டாத்தில் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. உலக தலைவர்கள் சரியாக இல்லை என்றால் உலகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை பாருங்க. நமக்கு உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஏன்னா கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, மக்கள் பரபரப்பான சூழ்நிலை. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. நிறைய ஹோட்டல்கள் இல்லை. சென்னை, பெங்களூர் போன்ற பட்டணம்ல ஹோட்டல் இல்லை. மக்கள் சாப்பாடு இன்றி தவிக்கிறார்கள். தேநீர் கடைகள் இல்லை. வீட்டு சமையலுக்கே பெரிய பிரச்சனை இருக்குது. புக் பண்ணாக்க வரல, போல நம்பரே போல. இவர்களுடைய தவறான தலைமைத்துவத்தினால ஏற்படுகிற பின்விளைவு, அடக்கி ஆள பார்க்கிறாங்க. நம்ம இந்தியாவை எடுத்ததுன்னா ஜாதிய அரசியல் சமூகத்தை இன்னைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. மத அரசியல் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் பெரியவர்கள், நாங்கள் தான் பெரும்பான்மை என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய ஆலயங்களை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள் இல்லையா? இதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இவையெல்லாம் தவறான தலைமைத்துவத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நம்மெல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்ற கேள்வியும் ஆண்டவர் முன் வைக்கிறார் இல்லையா? மிரட்டுகிறார்கள், அடிபணிய வைக்கிறார்கள். இதெல்லாம் தவறு. அடக்கி ஒடுக்கி சமூகத்தை தலைகுனிய வைக்க முடியாது, அடிப்பணிய வைக்க முடியாது. எல்லாரும் எழுந்து நின்றார்கள், கிளர்ச்சி செய்தார்கள் என்று சொன்னால் தலைவர்கள் எல்லாம் ஓடி போவார்கள். அதான் சொல்றார். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள் பெரியவராய் இருக்க விரும்புவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். ரொம்ப அழகா சொல்றார். உங்களுக்குள் பெரியவராய் இருக்கிறவர் உங்களுக்குள் தொண்டராய் இருக்கட்டும். If you want to be master, you should be a servant. The servanthood. அதான் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதான் நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவினார். ஏன் அவர் கழுவணும்? ஒரு ஆண்டவர் இல்லையா? வல்லமை உள்ள ஆண்டவர், உலகத்தை படைத்தவர், எல்லாமே அறிந்தவர். அவர் சீடர்களுடைய கால்களை கடைசியா கழுவுகிறார். எவ்வளவு தாழ்மை பாருங்க. தன்னை தாழ்த்தி காண்பிக்கிறாரு. சாகும்போது கூட தன்னை தாழ்த்தி காண்பிக்கிறார். நம்முடைய தாழ்மை எங்கே? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தாழ்மை எங்கே? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி இருக்கக்கூடாது, தொண்டரா இருக்க வேண்டும். உங்களுக்கு முதன்மையானவரா இருக்க விரும்புவர் அனைவரும் பணியாளரா இருக்க வேண்டும். நீ ஃபர்ஸ்டா இருக்கிறியா, பணியாளரா இரு அப்படின்றார். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ரொம்ப அழகா சொல்றார். மானிட மகன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி இல்லையா? அதான் நாங்க பார்க்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? பதவி தர்றவர், சாப்பாடு தர்றவர், நோய்களை குணமாக்குறவர் மட்டும் பார்க்கிறோமா? இல்லை, ஒரு உலக ரட்சகர், நம்ம மீட்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றுகிறவர். இப்போ நம்ம இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தலைவர்களாய் ஆகலாம், தவறே இல்லை, வானான்னு சொல்ல. எப்படி நடக்கணும்? தலைவர்களுடைய பண்பு என்ன? இயேசுவினிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:5 பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, தாழ்மை, பொறுமை, வெறுமை, சிலுவையின் மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த சிந்தனை தான் நமக்கு இந்த நாட்களிலே வேண்டும் பிரியமானவர்களே. அதான் சிலுவைக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சீடர்களின் கால்களை கழுவி உம்முடைய தாழ்மையை நிரூபித்தவரே,
தலைவனாய் இருக்க விரும்புகிறவன் தொண்டனாய் இருக்கட்டும், முதன்மையா இருக்க விரும்புகிறவன் கடைசியா இருக்கட்டும் என்று சொன்னவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, போற்றுகிறோம். ஒரு விசை கூட எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை தார். இந்த நாளில் இப்படி இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். நாங்களும் தலைமைத்துவத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இப்படிய வாழ்க்கை உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை அல்ல. ஆகவே அதை மாற்றிக்கொண்டு ஆண்டவரை தலைவனாக இருக்க விரும்பவன் ஆண்டவரை கடைநிலை ஊழியனாகவும், முதன்மையாக இருக்க விரும்பவன் கடைநிலை ஊழியனாகவும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்துவ அறியாத மக்கள், இதை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்தை தார், விடுதலை தார், சமாதானத்தை தார், மகிழ்ச்சியை தார். ஆண்டவர் வியாதி பலவீனம் துன்பத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆண்டவர் எல்மாங்க புத்திர தலைவர் டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவரே என்னுடைய அன்பு ஷீபாக்காவுடைய மகள் மெர்லின் கார்த்திகாவுக்காக, ஆண்டவரே என்னுடைய டாக்டர் கேரடி ஐயாவுடைய அன்பு அண்ணன் ஆண்டவர் சிஓபிடினால் அவதிப்படுகிற தாமஸ் ஐயாவுக்காக, இப்படி அன்புக்குரிய சகோதரி ஆண்டவரே டாக்டர் பிரியதர்ஷினி மோசஸ்க்காக, ஆண்டவரே லூக் பிரேம் சிங் அவருடைய சகோதரிக்காக ஜெபிக்கும். எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து பலவீனங்களை மாற்ற, குறிப்பாக பலவீனமாக இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய ஆயர் அறிவித்தர் ஐசக் சண்முகம் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை தார். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, வீட்டிலிருந்து சிகிச்சை பெறுகிறார்களோ, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்களோ, சுகவீனமாய் பலவீனமாய் படுக்கல் இருக்கிறார்களோ கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கும். இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக என்னுடைய காலம் சென்ற ஆண்டவரே அருட்பணியாளர் ஆண்டவர் பால் சதீஷ் ஐயாவை நினைவு கூறுகிறோம். அவருடைய ஊழியம் மிக சிறப்பான ஒரு ஊழியம், ஒரு தியாகமுள்ள ஒரு ஊழியம். அவருடைய அன்பு மனைவி பாஸ்டர் ஆண்டவர் எலிசபெத் ஆண்டவர் பால் சதீஷ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க, அப்படி ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இன்று போல என்றும் மகிழ்ச்சியோடு சமாதானமாய் அவர்கள் வாழவும் அப்படி ஊழியத்தை நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யவும் கிருபை தாரும். அன்பான அவருடைய மகன் பாஸ்டருக்காக, அவருடைய மருமகள் பேரப்பிள்ளைக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய திருச்சபையின் மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்த ராஜா. ஆண்டவர் நாள் இன்னும் திருமண நாட்களை காணுங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய இந்திய சுயலுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. என்னுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் தொண்டனாக இருக்கட்டும் ராஜா. அப்படிப்பட்ட பணியை அவங்க செய்யட்டும். ஐஎல்சி பணியாளர்களுக்காக, ஆண்டவர் ஆம்பர் சபை சங்க பணியாளர்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக, ஆண்டவருடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு, கரஸ்பாண்டன்ஸ்க்காக, எங்களுடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக வேண்டிக் கொள்கிற கர்த்தர் திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தாரு ராஜா. ஆண்டவரே அதே போல உலக நாடுகள் இருக்கிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காக, என்னுடைய தாய் திருச்சபையாகிய கத்தோலிக்க திருச்சபைக்காக, புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளுக்காக, ஆண்டவரே உலக அளவில் இருக்கிற என்னுடைய லுத்தரன் திருச்சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து கத்தோலிக்க திருச்சபை, புராட்டஸ்டன்ட் திருச்சபை, ஆண்டவர் இண்டிபெண்டன்ட் திருச்சபைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும், மிஷினரிகளை ஆசீர்வதியும். சிறப்பான ஊழியத்தை செய்யட்டும். மதத்தின் பேர்ல, ஜாதியின் பேர்ல யாருக்கு எந்த கொடுமை செய்யாதபடி ஆண்டவரே தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை, என்னுடைய தலைவர்களை காத்துள்ள, குறிப்பாக என்னுடைய ஜனாதிபதி, என்னுடைய பிரதமர், அமைச்சரவைக்காக, ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக வேண்டிக் கொள்கிறோம். கலெக்டருக்காக, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறப்பான பணியை அவர்கள் மக்கள் சேவை, மகேஷ் சேவை என்று சொல்லுவார்கள். அந்த பணியை அவர்கள் செய்ய ஆண்டவர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரே காத்தருளும், வழிநடத்தும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாரியும், ஏஞ்சக்காவை, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மறியலும், சாக்கா சாரி டீச்சரி, அடியனையும், அனைவு பிள்ளைகளையும், அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனம்பு திருச்சபைகள், பாபனப்பள்ளி திருச்சபை கட்ட ஆண்டவரை நான் ஜபிக்கிறோம். நாளைய தினத்தில் பாபனப்பள்ளி திருச்சபையில் நடைபெறுகிற ஃபாஸ்டிங் பிரேயரும் கூட கர்த்தர் ஆசீர்வாதம் அநேக மக்கள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தார். தொடர்ந்து இந்த நாள் முழுக்க நம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும். நம்முடைய ஊழியங்கள், பணிகள், பயணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும். விசேஷமான நாளில் என்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற அன்பு மகன் மேவிஸ் கிளேட்டனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் மகனுடைய பிறந்த நாளையும் ஆசீர்வதிங்க. மகன் ஆண்டவரை பொருத்தனை செய்து கொண்டதை போல ஒரு ஊழியக்காரனாக வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், நன்றாய் படிக்கவும், பெற்றோர் கீழ்ப்படியவும், நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை ஆண்டவரை எல்லாரோடு கூட இந்த நாளில் தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய கூட இருப்பதாக. ஆமென்.